கைஸ், இன்றைக்கி வந்து சண்டே ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். சிக்கனும் மீனும் தான் எடுத்திருந்தோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் 65 மசாலா, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு சேர்த்த அந்த மிக்ஸு, அப்புறம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோன்ட்டு சால்ட்டு, அதுக்கப்புறமா லெமனோட ஜூஸ் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறோம். லெமன் ஜூஸ் இது பண்ணோன்னா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்ச நேரம் ஊறதுக்காக தனியாக எடுத்து வச்சிடும். ஆல்ரெடி வந்து சுறா மீன் வந்து கொஞ்சம் எடுத்து வந்து புட்டு செய்யறதுக்காக வந்து வேக வச்சுருந்தோம். அது வெந்ததுக்கப்புறமா எடுத்து அதை கையாலே வந்து உதிரி மாதிரி ஆக்கிக்கிறோம். ஒவ்வொரு பீஸுமே வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து ஆகிற மாதிரி வந்து கையிலே வந்து லைட்டாக பிசைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து மேரினேட் பண்ணி வச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் வந்து போடுறோம். இது மூணுமே வந்து பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து எதாக இருந்தாலும் போடுங்க. அப்போ தான் வந்து இந்த கடுகு சீரகத்தோட டேஸ்ட் இதுவாகும். அப்புறம் வந்து ஒரு கை ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி உரித்து வச்ச பூண்டை வந்து உள்ளே போட்டுக்கிறோம். இது வந்து சுறா மீன் குழம்புனால நம்ம நிறைய பூண்டு போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து அது வதங்குற வரைக்கும் வந்து வதக்கிக்கிறோம். நல்லா அது வதங்கட்டும். அதுக்கப்புறமா வந்து தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி அப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ண எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அப்பப்போ வந்து கையெடுத்து கொஞ்சம் நேரமாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 இல்லைன்னா 4-5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ் அது. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் உப்பு போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ வந்து சுறா புட்டு பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அதே மாதிரி பூண்டு நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம் நல்லா வதங்குற அளவுக்கு. இப்போ குழம்புக்குள்ளே வந்து நம்ம வந்து கொஞ்சோன்ட்டு வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து குழம்பு கொதிச்சதுனால அதில் புளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பக்கம் சுறாப்புட்டுக்கு வந்து வெங்காயமும் அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த அந்த இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். அப்புறம் ஆல்ரெடி குழம்பு வந்து கொதிக்கின்றனால இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ்ன்றனால மீன் வந்து எடுத்து உள்ளே போட்டுக்கிறோம். அதை கொஞ்சம் நேரம் வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் அரைச்சி அதே மாதிரி பூண்டு மிளகு தனியாக அரைச்சி ஆட் பண்ணி குழம்புல அப்போ டேஸ்ட் வரும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சிக்கன் 65 மசாலாலாம் ஆட் பண்ணி வச்சுருந்தோம். அது எண்ணெய் கொதிச்சோன்னா அதில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பிளேட்டில் எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம். நெய், அப்புறம் பருப்பு பொடி, சுறா போட்டு எனக்கு ஆனியன் வச்சு சாப்பிட்னாலும் ஆனியன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சிக்கன் 65 2 பீஸு, அதுக்கப்புறம் குழம்பும், அதுக்கப்புறம் குழம்புல இருக்க மீனும். எங்கள் வீட்டில் இதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.